ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகத்தினுடைய கடைசி கமாண்ட் மையம் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகமானது அழிவதற்கான சூழ்நிலை ஏற்படுவதாக அமெரிக்கா சந்தேகித்தால் அல்லது அணுவாயுத தாக்குதல் ஒன்று நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்காவோ இல்லை உலக நாடுகளோ கருதுகின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா தனது இறுதி கமாண்ட் ஸ்டேஷன், அதாவது கடைசி கட்டளை மையத்தை தயார் செய்யும். தற்பொழுது அந்த கட்டளை மையம் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வேறு ஒன்றுமில்லை நண்பர்களே, ஒரு விமானம். உலக போர் ஒன்று நேர்ந்தால் அமெரிக்கா நிலத்தில் இல்லை என்றாலும் வானத்தில் இருந்து இந்த நாட்டை ஆளும் அல்லது இந்த உலகத்தை ஆளும் என்பதற்கான ஒரு சமிங்கிதான் இந்த விமானம் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. E-4B நைட் வாட்ச் டூம்ஸ்டே பிளேன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விமானமானது அமெரிக்க ஜனாதிபதி அல்லது பென்டகனுடைய உயர் அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை செயலாளர், அமெரிக்காவின் பிரதி ஜனாதிபதி, அமெரிக்காவின் இராணுவ உயர்நிலை தளபதிகள் மாத்திரம் பயணிப்பதற்கென்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விமானமாகும். ஒருவேளை இந்த பூமி பந்தின் மீது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அல்லது அமெரிக்கா முழுமையாக அழிக்கப்பட்டாலோ இந்த விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும். இந்த பூமியில் உள்ள அனைத்து நாடுகளும் அழிந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில், எந்த ஒரு கட்டளை மையங்களும் இயங்காத ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா வானத்தில் பறந்து கொண்டு கட்டளைகளை வழங்க தொடங்கும். தற்பொழுது இந்த விமானம் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு உயர்ந்த பதட்டம் மற்றும் அமெரிக்காவினுடைய ஒரு உத்தியாக கூட இந்த விமானம் தயார்படுத்தப்பட்டிருப்பது காரணமாக இருக்கலாம். கடந்த 2025 ஜூன் 17 இந்த விமானம் லூசியானாவில் இருந்து பறந்து தற்பொழுது அன்ட்ரூ இராணுவ தளத்தில் தரித்து நிற்கின்றது. ஆர்டர் 1 என்கின்ற பெயரில் வாஷிங்டனுக்கு அருகில் உத்தரவுக்காக இந்த விமானம் காத்திருப்பதாக கூறப்படுகின்றது. சுமார் 130க்கும் 150க்கும் இடைப்பட்ட நபர்கள் இந்த விமானத்தில் ஒரே நேரத்தில் பயணிக்கலாம். எந்த ஒரு அணுகுண்டு தாக்குதலையும் தாங்கக்கூடிய சக்தியோடு EMP தாக்குதலையும் தாங்கக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விமானம் 67 ரேடியோ ஆண்டனாக்களை கொண்டது. வானத்தில் வைத்தே எரிபொருளை நிரப்பக்கூடிய சக்தி கொண்ட இந்த விமானத்தில் அணுவாயுதங்கள் கூட இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கட்டளை மையமான பென்டகன் ஒருவேளை அழிக்கப்பட்டால் இந்த விமானம் பென்டகனாக செயல்படும். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகமானது புழுதியானாலும், அதாவது அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு புழுதி மண்டலமாக காட்சி அளித்தாலும் இந்த விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும். அதே நேரம் இந்த விமானத்தினுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்று சொன்னால், எந்த ஒரு ரேடியேஷன் கதிர்களும் இந்த விமானத்தை நெருங்க முடியாது. இந்த E-4B டூம்ஸ்டே பிளேனை எந்த ஒரு சைபர் அட்டாக் மூலமும் வீழ்த்திவிட முடியாது. அந்த சைபர் அட்டாக் கொண்டு விமானத்தை கட்டுப்பாட்டிற்குள்ளும் கொண்டு வர முடியாது. அணுகுண்டு தாக்கம் அல்லது EMP எக்ஸ்ப்ளோஷன் அல்லது பூமி அழியும் நிலை வந்தால் கூட வானத்திலிருந்து அமெரிக்கா யுத்த உத்தரவுகளை தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விமானம் ஒரு குட்டி பென்டகன் என்று கூறலாம். மண்ணை விட்டாலும் இந்த விமானமே அமெரிக்காவின் கடைசி மூச்சு என்று கூறப்படுகின்றது. தற்பொழுது இந்த விமானத்தை அமெரிக்கா தயார்படுத்தி இருக்கின்றது. ஏன் தயார்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.